ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு சர்வதேச அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நிறைய வரி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல மாற்றங்கள் தினம் தினம் செய்தி தான் ஊடகத்திற்கு. அந்த வகையில் தங்க வியாபாரிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படியும் பாருங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே சவரன் 1 லட்சத்தை தாண்டிடும். நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, என்ன சொல்கிறாங்க உண்மைதானா அப்படின்னு சொல்லி. ஆனால் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி 85,000 ரூபாயை தாண்டி விட்டது தங்கத்தின் விலை. வரலாறு காணாத உச்சம் என்று இதை விவரிக்கிறார்கள். ஒரே நாளில் 2 முறை ஏறி போச்சுங்க தங்கத்தோட விலை. சரி, கடந்த ஆண்டு இறுதியில் தங்க நகை வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சவரம் 59,000 தாங்க இருந்தது. அதுக்கு அடுத்த இந்த வருஷத்தில் முதல் 9 மாதத்தில் ஒரு 21,000 ரூபா ஏறிச்சு. 80,000 ரூபாய்க்கு வந்தவுடனே எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்போ 85,000 தாண்டி விட்டது என்றால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதம் 6ஆம் தேதி செப்டம்பர் 6 ஒரு சவரன் தங்கம் 80,000 கடந்து உச்சத்திற்கு வந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 1,120 ரூபா அதிகரித்து போச்சுங்க சவரனுக்கு. ஒரு சவரன் 83,440க்கு விற்பனையாச்சு. இன்று காலை முதல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 560 ரூபா அதிகரித்து சுமார் 84,000 உயர்ந்தது. மறுபடியும் பார்த்தா உடனே இரண்டாவது உயர்வு. பிற்பகலில் மீண்டும் இரண்டாவது முறையாக விலை உயர்ந்து 85,120 ரூபாய்க்கு சவரன் விற்பனை ஆகிறது. கடந்த 6 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், செப்டம்பர் 18 23 வரைக்கும் 81,760 ரூபாயிலிருந்து 85,000 ரூபா 120 ரூபா வரைக்கும் வந்து போச்சு. பொதுமக்கள்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போது பண்டிகை காலம் என்பதால் பொதுமக்கள் தங்கத்தை நோக்கி விரைகிறார்கள். அதுவும் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனினும் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இன்னைக்கு தங்க விலை ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு மட்டுமே கோல்டோட ரேட் 2 தாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுமே 86,000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்படி போயிட்டே இருந்தா நம்மளால தங்கம் வாங்கவே முடியாது. அது நம்ம ஒரு காட்சி பொருளாதான் மட்டுமே பார்க்க முடியுமே தவிர நம்மளால வாங்க முடியாது. இதுவே நம்மள மாதிரி ஆளுனா ஓகே தான் சொல்லலாம். இதுவே ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க அப்படின்னா அவங்களால வாங்கவே முடியாது. அவங்களால பார்த்துட்டே இருக்க மட்டும்தான் முடியும். கடந்த 2 முறை 3 முறையா பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் 2 முறை ஏறதுனால மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது போக பார்த்தா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாட்டேங்குது. 1 லட்சத்தை தாண்டணும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அது எந்த வகையில் போய் முடியும்னு தெரியல. தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் குறித்து தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தி லால் சலானி தெரிவித்தது என்ன பார்க்கலாம். தங்கம் விலை இன்றும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்னும் உயர காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதற்கு முன்பாக பல காரணங்கள் இருந்தாலும் இந்த விலை ஏற்றத்திற்கு திடீரென்று இந்த 2 நாட்கள் நேற்று மற்றும் இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 2,800 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறி இருக்குது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு, அந்த விசா ரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரிய அளவில் ஒரு உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் பெரும்பாலான நாடுகளில் உள்ள மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய அங்கிருந்து வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.